ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை. முருகருக்கு உகந்த நாள், செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள், அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கும் உகந்த நாள். இந்த நாளில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ்கிட்ட கேட்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் சரியுது. ஓகே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன சொல்லுங்க யூனிவர்ஸ். மேஷ ராசி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ரிஷப ராசி ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மிதுன ராசி நைட் ஆஃப் வான்ஸ், கடக ராசி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிம்ம ராசி 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கன்னி ராசி குயின் ஆஃப் வான்ஸ், துலாம் ராசி 9 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், விருச்சிக ராசி சேரியட், தனுசு ராசி 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மகர ராசி 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கும்ப ராசி 6 ஆஃப் வான்ஸ், மீன ராசி 2 ஆஃப் கப்ஸ். இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன வழிகாட்டல்கள் கொடுக்குறாங்க, என்ன வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு லவ் அண்ட் ஹார்மோனி இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கரியர் ஒரு மணி ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல க்ரோத்துக்கான வழியும் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இன்றைக்கி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுமை தான் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான கீ. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி வந்து உங்களை சுற்றி இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, ஒரு இண்டிபெண்ட் எனர்ஜியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போது, உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியும் வந்து உங்ககிட்ட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப இன்றைக்கி ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க, நிறைய யோசிப்பீங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஓவர் திங்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி மனசை ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் இன்றைக்கி செல்வீங்க. என்ன மாதிரி சவால்கள் வந்தாலும் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணுவீங்க. உங்களுக்கு தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இதுலேயே சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுக்கான சொல்யூஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு எந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கும் இடம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி டே நல்லாயிருக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை நீங்களாகவே யோசித்து ஓவர் திங்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி டேவை ரொம்ப கூலாக கொண்டு போகிறது. ஓகேவா, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மணி சேவ் பண்ணுற எனர்ஜி வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, நல்லா சேவ் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. பணத்தில் வந்து நீங்கள் அவ்வளோ டைட்டாக அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கிறது அவ்வளோ எல்லா விஷயத்துலையுமே அவ்வளோ நல்லதில்லை. நீங்கள் கொஞ்சம் லிபரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு.
6 ஆஃப் ஒன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வேலை தொடர்பாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி மக்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு லவ் அண்ட் ஹார்மோனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் எனர்ஜி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே இந்த ரீடிங்கை முடிச்சிட்டேன். ஏன்னா த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது. ரீடிங் போடாமல் இருக்க வேண்டாமே, நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க. நேற்றே வந்து ராசி பலன் ரீடிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருந்தேன் ஈவினிங். பட் இன்றைக்கி சரி போட்டுடலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். த்ரோட் பெயினாக இருக்குது, அதோடைய தான் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணலை. ஸோ இன்னும் 1 or 2 டேஸில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரீசனேட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.